فكيف إذا توفتهم الملائكة يضربون وجوههم وأدبارهم. உங்களோட சக்கராத்ல மலக்குகள் கொஞ்சம் பேர் உங்களோட முகத்தடிய, கொஞ்சம் பேர் உங்களோட பித்தட்டுக்கு பக்கத்துல நின்று வெளுத்துதான் உங்களோட உயிரை வெளியெடுக்கு. போதுமா? இது உறுதியா இருங்க இஸ்லாத்துல. இல்லாட்டி வாய பொத்துங்க. அல்லாஹ் உங்களுக்கு ஒன்றுமே செய்யலாம், மௌனமா இருந்துருங்க. இல்லாட்டி அடி கிடைக்கும் உங்களுக்கு சக்கராத்துல. நீங்க குர்ஆனை நம்புறேன்னு அந்த ஆயத்தை நம்புங்க. فَكَيْفَ إِذَا تَوَفَّتْهُمُ الْمَلَائِكَةُ மலக்குகள் உங்களோட உயிரை எடுக்க வரும் பொழுது எவ்வாறு இருக்கும்? يَضْرِبُونَ وُجُوهَهُمْ மலக்குல் மௌத் உட்கார்ந்துடுவார் முகத்தடிய. ரெண்டு கண்ணத்திலையும் அறதான் உள்ள, ரெண்டு கண்ணத்திலையும் அறதான். ஒரு அடி வாங்கலுமா? சோமில்லாத ஒரு கொரோனா பர்சன் இருக்கிறார் ஹாஸ்பிட்டல்ல, எவ்வளவு கவனமா அவரை ஹேண்டில் பண்றார், எவ்வளவு கவனமா அவரை பார்க்கிறார். அரைஞ்சி வச்சிருந்த ஹாஸ்பிட்டல் எவ்வாறு? ஒரு நோயாளி போறார், ஹார்ட் பர்சன், எவ்வளவு அழகா அவரை சமாளிச்சு வரவேற்று ஹாஸ்பிட்டல்ல அவருக்கான சிகிச்சை நடக்குது. கன்னத்தில் அரைஞ்சி எடுத்தா. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய வாக்கு இது. يَضْرِبُونَ وُجُوهَهُمْ وَأَدْبَارَهُمْ முகத்தடி இருக்கிற மலக்குகள் முகத்துல அற, சின்ன அறையாதெல்லாம். பின்னுக்கு இருக்கிறவங்க பித்தட்டு அதுபார், பித்தட்டுல அடிச்சுதான் உயிரை வெளியே எடுக்குது. ஒரு ஆயத்துல குர்ஆன்ல 3 ஆயத்துல அல்லாஹ் இவ்வாறு பேசுறான். முனாஃபிக்குகளுடைய சக்கராத் இவ்வளவு மோசமான லேசான சக்கராத் அல்ல. சில உலமாக்கள் 9 வகையான தண்டனை இருக்கு சக்கராத்ல மட்டும். இதோட தௌபா செய்யும் பாவியல் முனாஃபிக்குகள், தௌபா செஞ்சிரும். இது நரகத்துக்கு போறது இல்லை, கபர்ல இல்ல, சக்கராத்ல மட்டும் எத்தனை தண்டனை? 9 வகையான தண்டனை. முதலாவது அதாபுல் ஃபதீஹா, கேவலப்படுத்துற தண்டனை. இரண்டாவது அதாபு தஹ்ஜீல் வஸ்ஸுல், கேவலம் என்ற தண்டனை. மூன்றாவது அதாபு தம், இழிவு என்ற தண்டனை. நாலாவது அதாபு தமன்னி, உண்ட எந்த ஆசை நிறைவேறாத அதாவது நாலாவது. ஐந்தாவது அதாபு தௌபீஹ் வ தக்ரீஅ, உன்னை நாசமாக்குற தண்டனை சக்கராத்ல. ஆறாவது அதாபுல் ஹிர்மான், அதோட முழு நலவும் உனக்கு தடப்பட்டு சக்கராத்தோட, அதுவரைக்கும் துள்ளு நீ. ஏழாவது அதாபு தஹஸ்ஸுர், கைசேதம் ஆரம்பிக்கிறது உனக்கு அப்பதான். எட்டாவது அல் இஸ்திஹ்ஸா வ சுஹ்ரியா, உலகத்துல வாழும் பொழுது நீ மூமின்களை பார்த்து சிரிச்சியா, உன்னை பார்த்து சிரிக்கிற நேரம் மலக்குகள். ஒன்பதாவது அதாபு தலாஉம் வ தகாசும், சண்டை பிடிக்கிற அதாப் ஆரம்பம். இந்த 9 வேதனையும் உனக்கு சக்கராத்ல இருக்கு. 9 வேதனை. இது முதல் ஆயத். எங்க அடிக்கிறது? யத்ரிபூன வுஜூஹும், கோட் ஷூட்டோட போறாங்க பாவம். கௌரவம் வச்சிட்டு கௌரவம் மரியாதை நடக்குது. வேற உயிர் பிரிஞ்சிட்டு மரியாதை அல்ல. குர்ஆன் ஆயத்தை அப்ப பொய் என்று சொல்லும். எத்தனையோ பேருடைய செய்தியை பார்த்துட்டோம். அவங்கள பேச விட்டதோட அந்த முனாஃபிக்குகளுடைய காஃபிர்களுடைய மரண சடங்குல போய் புகழ்றத பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய அநியாயம். எவ்வளவு குர்ஆனை படிச்ச நீங்க எப்படி புகழுவீங்க? குர்ஆனை படிக்கலையா நீங்க? யதுரிபூன வுஜூஹஹும் வ அத்பாரஹும், ஒரு ஆயத்தா. இரண்டாவது ஆயத் சூரத்துல் அன்ஃபால் 8வது சூரா 50வது ஆயத். وَلَوْ تَرَى إِذْ يَتَوَفَّى الَّذِينَ كَفَرُوا الْمَلَائِكَةُ يَضْرِبُونَ وُجُوهَهُمْ وَأَدْبَارَهُمْ. அல்லாஹ் சொல்றான், அந்த காஃபிர்களுடைய சக்கராத்துல மலக்குகள் முகத்துக்கும் பித்தட்டுக்கும் அடிச்சு வா உயிர். ஏன் உயிர் இருக்குது? கடைசி கால் விரல்ல, அங்கிருந்து எடுக்கணும் உயிரை மேல. ஆறுதல் சொல்லி எடுக்கிறது இல்ல, அடிச்சு தான் எடுக்க. இந்த ஆயத்து போது மொத்தம் தௌபா செய்யறது.
இரண்டாவது ஆயத் يضربون وجوههم وأدبارهم وذوقوا عذاب الحريق ذلك بما قدمت أيديكم وأن الله ليس بظلام للعبيد. ருசி, நெருப்ப ருசி எப்படி? அப்ப அவர்த்த விளையாடி பாருங்க. ஏழும்டா உலகத்துல விளையாடினீங்க தானே, நினைச்சதெல்லாம் பேசினீங்க தானே, மார்க்கம் என்று அவர்த்த விளையாடி பாருங்க. இரண்டாவது ஆயத். மூன்றாவது ஆயத் சூரத்துல் அன்ஆம் 6வது சூரா 93வது ஆயத். மிக பயங்கரமான ஆயத் இதுதான். என்ன ஆயத்? وَلَوْ تَرَى إِذِ الظَّالِمُونَ فِي غَمَرَاتِ الْمَوْتِ. அநியாயக்காரர்கள் மௌத்துடைய போதைக்கு வந்துட்டாங்க. மவுத்தோண்டு இருக்கா இல்லையா, அது உடைச்சிரும். எவ்வளவு பெரிய கொடுங்கோலனுடைய கழுத்தையும் மவுத் உடைச்சிரும். அது எவ்வளவு பெரிய கொடுங்கோலனா இருக்கலாம். கடைசியில் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்றேன். நான் கொடுங்கோலர்களின் தலைவனின் சம்பவத்தை சொல்லி இந்த ஆயத்தை முடிக்கிறேன். அல்லாஹ் அவனுடைய சக்கராத்த குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், இதில் லாலிமூன ஃபீ கமராத்தில் மௌத். மௌத்துடைய போதைக்கு வந்துட்டான் இந்த நேரம். வல் மலாயிகத்து பாசிது ஐதீஹிம். அடிக்கிறது மனுஷன் அடி அல்ல, மனித அடியை தாங்கலாம், மலக்கு அடியை தாங்கலுமா? இதை தர்ஜமா செய்யுங்க, இது ஆங்கிலத்துக்கு தர்ஜமா செய்யுங்க, இதை தமிழுக்கு தர்ஜமா செய்யுங்க. இந்த ஆயத்தை எழுதி காட்டுங்க. வேறொன்றும் காட்ட தேவையில்லை மக்களுக்கு. மலக்குகள் அடிப்பார்கள். பாசிது ஐதீஹிம். மலக்குகள் அடிப்பார்கள். அடிச்சு என்ன சொல்லுவாங்க? அக்ரிஜூ அன்ஃபுஸகும். வெளியவா, வெளியவா, வெளியவா. اليوم تجزون عذاب الهون. இன்றைக்கு தாம் கேவலம் என்ற அதாப ருசிக்க போறாய். بما كنتم تقولون على الله غير الحق. ஏன் அல்லாஹ்வுக்கு தகுதி இல்லாத வார்த்தை எல்லாம் பேசினீங்களே, அல்லாஹ் உங்களுக்கு விளங்கலையே. وكنتم عن آياته تستكبرون. இந்த 3 ஆயத்தும் போதும். சக்கராத்துல அடிக்கிறதுக்கு 3 ஆயத். அப்ப எவ்வளவு பயங்கரம். 4வது ஆயத் அதோட எல்லாமே முடிஞ்சு. எவ்வளவு ஆசரிக்கும் மனிதனுக்கு. இப்ப எனக்கு எவ்வளவு, நான் மனிதன் தான் என்னென்றால் எனக்கு எவ்வளவு ஆசரிக்கும். உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு ஆசை. ஆசைய எழுதும்படி ஒரு பேப்பரும் பேனையும் தந்தா என்ன எழுதுவீங்க? எவ்வளவு ஆசைகள் எழுதுவீங்க? எவ்வளவு கற்பனையோட உலகத்துல வாழ்றோம். சம்பாதிக்கணும், நான் பெரிய ஆள் ஆகணும், வாகனம் வாங்கணும், ஊடு வாங்கணுமா, சொத்தை கூட்டணும், எவ்வளவு ஆசை மறைஞ்சிருக்குதே கல்புக்குள்ள. இந்த பாவிக்கு சொல்லப்படுமாம் சக்கராத்துல, وَحِيلَ بَيْنَهُمْ وَبَيْنَ مَا يَشْتَهُونَ كَمَا فُعِلَ بِأَشْيَاعِهِمْ مِنْ قَبْلِ إِنَّهُمْ كَانُوا فِي شَكٍّ مُرِيبٍ. இதோட அந்த ஆசை முடிச்சு. என்ன மூமினுக்கு இதோட பெரிய ஆசையை காட்டிடுவான். எங்களுக்குள்ள ஆசை இருக்குதானே, சக்கராத்து வரக்கோல மலக்க கண்டா சொர்க்கத்தை கண்டா ஆசை கூடிடும். இவனுக்கு, இந்த முனாஃபிக்கு, முஸ்லிம் என்ற பெயர்ல வாழ்ந்த முனாஃபிக் காஃபிர், இவனுக்கு அதோட முடிஞ்சு. வஹீல பைனஹும் வபைன மா யஷ்தஹூன். உண்ட முழு ஆசையும் முடிஞ்சு இன்றைக்கு. 4வது ஆயத். 5வது ஆயத்தோட முடிக்கிறேன். 5வது ஆயத் சூரா ஃபுர்கானுடைய 22வது ஆயத். يَوْمَ يَرَوْنَ الْمَلَائِكَةَ. மலக்குகளை பார்க்கிற நாள். மலக்கு யாருங்க விளங்குதாண்டை? விளங்க சக்கராத்ல விளங்கு. மலக்க பார்க்கிற நாள்ல லா புஷ்ரா யௌமைதில் லில் முஜ்ரிமீன். பாவிகளே, ஒரு நன்மாராயம் கூட உனக்கு இல்லை. وَيَقُولُونَ حِجْرًا مَحْجُورًا. அண்மையில பார்த்த ஒரு சீதேவி எழுதிருக்கா, காஃபிர் என்று சொல்லேலுமா? அவட மூளை அவ்வளவுதான். காஃபிர் என்றெல்லாம் சொல்லாதீங்க, இஸ்லாத்தை சொல்லி கொடுக்கும்.
தான் படிச்சவங்க, தான் உலகத்துல MA BA PhD வச்சு கொள்ளுங்க உங்களோட கல்வியோட. குர்ஆனுக்கு தலையை பூத்தாது. அப்படி பூத்துறதாக இருந்தா ஓதிட்டு வாங்க, ஓதுங்க குர்ஆன, ஓதாம பூத்தாதீங்க தலையை. இந்த நாட்டுல காஃபிர் என்று யாருக்கு சொல்லல, அபகுலியாயுல் காஃபிருன் என்னத்துக்கு இருக்கு குர்ஆன்? என்னத்துக்கு இருக்குது? மார்க்கத்தை சொல்லுங்களும் போய். இந்த சக்கராத்துல 5 வகையான ஆயத்தை வித எழுதுங்களும் போய் 7 மண்டா. உங்களுக்கு சமாளிக்க பாக்குறீங்களா சமூகத்தை? நல்ல பேர் எடுக்க பாக்குறீங்க, நல்ல பேர் கிடைக்காது, உங்களுக்கு சேர்த்துத்தான் கிடைக்கும் சக்கராத். நல்ல பேர் என்ன தெரியுமா? இஸ்லாத்தை சொல்லி கொடுக்கிறது, மார்க்கத்தை சொல்லி கொடுக்கிறது. இந்த முனாஃபிக்குகளை கூப்பிட்டு வச்சு குர்ஆனை ஓதி காட்டுறது. இந்த 5 ஆயத் கடினமான ஆயத் குர்ஆன்ல இருக்கு. எங்களுக்கு ஏன் வலிப்பா இதெல்லாம் சொல்லி தரது? உங்கள மாதிரி நாங்கள் தூங்கி எழுந்தானே, நாங்கள் விட்டுட்டு போய் எழுந்தானே? இல்ல, இந்த குர்ஆன் நீங்க பாவம், உங்களோட இரக்கத்தை நாங்க ஓதி காட்டுறோம், அவ்வளவுதான். இந்த ஆயத்து 5 ஆயத்தும் போதும். ஒரு மனிதன் வாயை மூடிடுவா, தௌபா செஞ்சிருவா, இஸ்லாத்துக்கு எதிராக பேச மாட்டான். அப்படித்தான் உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. சக்கராத்து வந்ததுக்கு போற உங்களுக்கு பேப்பரும் பேனையும் தரையிலாத எழுதி தாங்க. யாருதான் இதுவரைக்கும் சக்கராத்துக்கு வந்தவங்க எழுதி இருக்கிறாங்க? போனவங்க யாரும் ரிட்டர்ன் வரலையே. சக்கராத்து அடைஞ்ச யாரும் திரும்பி வரலையே. எவ்வளவு கலைஞர்கள், எவ்வளவு புத்திசாலிகள், எவ்வளவு தலைவர்கள் எல்லாம் சக்கராத்தை அடி வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு பேச இயலாது. ஒரே ஒரு சக்கராத்தை சொல்றேன். அல்லாஹ் சூரா யூனுஸ்ல அநியாயத்துடைய தலைவன், அநியாயக்காரர்களின் பெரியவன் இவன் சக்கராத் அல்லாஹ் சூரா யூனுஸ்ல சொல்றான். வஜாவஸ்னா பிபனி இஸ்ராஈல் அல் பஹர். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅத்பஅஹும் ஃபிர்அவுன் வஜுனூதுஹு பக்யன் வஅத்வா. அல்லாஹ் பனூ இஸ்ரவேலர்களுக்கு என்ன செய்தான்? கடலை பாதையாக ஆக்கி கொடுத்தான். பனூ இஸ்ரவேலர்கள் 12 கூட்டம் அப்படியே கடலை கடந்து பாதையில வந்துட்டாங்க. ஃபஅத்பஅஹும் ஃபிர்அவுன், பின்னால துரத்தி வந்த ஃபிரௌன் அப்படியே படையோட ஏறிட்டான். அதிலே எங்கட ரோட்டான் இது அப்படின்னு. ஹத்தா இதா அத்ரகஹுல் கரக், உடனே அல்லாஹ் பாதை எடுத்துட்டான். நைல் நதியாக தண்ணியாக ஆயிட்டு இப்ப மூழ்க தொடங்கிட்டான். சக்கராத் வந்துச்சு. யாருக்கு சக்கராத்? இப்ப கொடுங்கோளர்களின் தலைவனுக்கு சக்கராத், ஃபிரௌனுக்கு. ஆனா ஃபிரௌனுக்கு ஒன்று தெரியும், என்ன? இஸ்லாம் உண்மை என்று தெரியும். உடனே சக்கராத்ல சொன்னான், قال آمنت أنه لا إله إلا الذي آمنت به بنو إسرائيل وأنا من المسلمين. பனூ இஸ்ரவேலர்கள் நம்பர் அல்லாஹ்வை நான் நம்பிட்டேன், நான் முஸ்லிம் அப்படின்னா எப்ப சக்கராத்தில் அல்லாஹ் சொல்றான், الآن وقد عصيت قبل وكنت من المفسدين. இப்பயாடா திருந்துறாய்? இவ்வளோ காலமும் குழப்பம் செஞ்சுட்டு இப்பயா நீ திருந்துறாய்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா முஹம்மத், இவன் இப்படி சொன்னதோட நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? கடல் மன்றுக்கு தானே ஹாலம் மின் ஹால் ஃபதஸைதுஹு ஃபீ, அவனோட வாயில் அப்படி அமுக்கி விட்டேன். ஏன்? அல்லாஹ்க்கு இரக்கம் வந்துராம இவன்ல. அஹ்மத்ல வரக்கூடிய ஹதீஸ் இது. அல்லாஹ்க்கு இரக்கம் வந்துராம இருக்கும் இவனுக்கு. இவன் சொன்னதோட அல்லாஹ் சொல்றான் அவனை பார்த்து, فَالْيَوْمَ نُنَجِّيكَ بِبَدَنِكَ لِتَكُونَ لِمَنْ خَلْفَكَ آيَةً وَإِنَّ كَثِيرًا مِنَ النَّاسِ عَنْ آيَاتِنَا لَغَافِلُونَ. இன்றைக்கு உன் உடம்ப நான் பாதுகாப்பேன். இதற்கு பிறகு வார முழு பேரும் உன் உடம்ப பார்த்து படிப்பின பெறணும். அதிகமானவங்க எங்கட அத்தாட்சியை விட்டு மறந்து வாழ்கிறார்கள். சக்கராத்ல பிடிப்பான் அல்லாஹ்.